ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஒரே நம்பரை கொண்டு கூட்டிகிட்டே போயிட்டு இருப்போம். அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 2 4 6 8 10 இப்போ இதனுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சமமா இருக்கும். அதான் கூட்டுத்தொடர் வரிசை. டிஃபரன்ஸ் வந்து காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க பாருங்க 4 2 2க்கு செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணீங்கன்னா 4 மைனஸ் 2 ஈக்குவல் டு 2. அது மாதிரி தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் பண்ணீங்கன்னா 6 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு வித்தியாசம் வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருந்தா அது கூட்டுத்தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, அதுக்கு இப்போ உதாரணம் நம்ம பார்த்துட்டோம். 2 4 6 8 10. அடுத்து பாருங்க, இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். 3 6 9 12 வச்சுக்கலாம். இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இது கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசையா? இது ரெண்டுலயுமே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? இது கூட்டுத்தொடர் வரிசையானா 6ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 3, 9ல இருந்து 6 கழிச்சிங்கன்னா 3, 12ல இருந்து 3 கழிச்சிங்கன்னா 3. இது கூட்டுத்தொடர் வரிசை. பெருக்குத்தொடர் வரிசையானா இது விகிதங்கள் சமமா இருக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மால வகுக்கணும் 2. அப்போ இதனுடைய காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. காமன் ரேஷியோ ஈக்குவலா வரணும். நம்ம அதை செக் பண்றோம். இதனுடைய காமன் ரேஷியோ 3 6ஆல் அடிக்கும் போது 2. அடுத்த டேர்ம் பாருங்க, 9 6ஆல் அடிக்கும் பொழுது இதே 2 வராது. 3 6 3 9. இப்போ இது எந்த தொடர் வரிசை அல்ல? பெருக்கு தொடர் வரிசை அல்ல. பெருக்கு தொடர் வரிசையை பத்தி இந்த வாரம் பார்க்கணும். இந்த வாரம் இல்ல, ஒரு 2-3 கிளாஸ் பார்க்க வேண்டியது இருக்காது. ரொம்ப சும்மா சொல்றேன். அப்போ கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தா கழிச்சு பார்த்தா எல்லாம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அடுத்தடுத்த உறுப்புகளை நீங்க மைனஸ் பண்ணி பார்க்கும்போது வித்தியாசங்கள் சமமாக இருந்தால் அது கூட்டுத்தொடர் வரிசை. ஓகே, அவ்வளவு தெரிஞ்சா போதும். இதுக்கு ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி படிச்சிருப்பீங்கன்னா ஸ்கூல்ல என்ன இருக்கு? ஏ, அப்புறம் ரைட் சைட்ல இருக்கிறது ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2டி, ஏ பிளஸ் 3டி எக்ஸெட்ரான்னு படிப்பீங்க. லெஃப்ட் சைட்ல எழுதும்போது ஏக்கு முந்தின உறுப்பு ஏ மைனஸ் டி, அதுக்கு முந்தின உறுப்பு ஏ மைனஸ் 2டி, அதுக்கு முந்தின உறுப்பு ஏ மைனஸ் 3டி, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி போயிட்டு இருந்தாச்சுன்னா அது வந்து கூட்டுத்தொடர் வரிசை உடைய பொது வடிவம், ஜெனரல் ஃபார்முலா, இல்ல ஜெனரல் டேர்ம், பொது வடிவம் அப்படின்னு கேட்டா இந்த ஃபார்முலா. இதுதான் கூட்டுத்தொடர் வரிசையினுடைய ஒரு பொது வடிவமே இப்படிதான் இருக்கும். நீங்க இதுல வேணா நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். ஏக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். இதே இந்த 2 4 6 8 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு புரியும். ஏங்கிறது முதல் உறுப்பு, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். எல்னு எங்கேயாவது கொடுத்துருந்தாங்கன்னா கடைசி உறுப்பு கொடுத்துருந்தா அதை லாஸ்ட் டேர்ம் எடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட், எல்னா லாஸ்ட். டிங்கிறது தெரியும், பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். பொது வித்தியாசம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏழுனா லாஸ்ட் டேர்ம். ஸோ நான் இந்த ப்ராப்ளத்தை ஒரு ஜெனரல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போறேன். இந்த 2 4 6 8 10 ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஏ வந்து முதல் உறுப்பு நான் வந்து 2 எடுக்கிறேன். காமன் டிஃபரன்ஸ் எனக்கு என்ன கிடைச்சாங்க? எல்லாமே 2 கிடைச்சிருக்கு. இப்போ அந்த தொடர் வரிசையை நான் அமைக்க போறேன் பாருங்க. ஏக்கு இடத்துல நான் என்ன போடணும்? 2 போடுவேன். ஏ பிளஸ் டிக்கு இடத்துல 2 பிளஸ் 2 போடுவேன். அப்புறம் ஏ பிளஸ் 2டிங்கிற இடத்துல ஏக்கு வேல்யூ 2, 2 ஃபார்முலாவில் உள்ளது, அப்புறம் ஒரு டிக்கு வேல்யூ 2. ஒரு இந்த சைடில் ஒரு 3 உறுப்பு கண்டுபிடிக்கிறேன், லெஃப்ட் சைடில் ஒரு 3 உறுப்பு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முந்தின டைம் ஏ மைனஸ் டி, 2 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்புறம் 2 மைனஸ் 2 இன்டு 2, அப்புறம் 2 மைனஸ் 3 இன்டு 2. ஓகேவா? நான் தொடர் வரிசை.
இப்போ இந்த ஜெனரல் ஃபார்முலா நான் இருக்கக்கூடிய ஜெனரல் டேர்ம்ல ஏனுடைய மதிப்பை நான் 2ன்னு எடுத்துருக்கிறேன், டியினுடைய மதிப்பை 2ன்னு எடுத்துருக்கிறேன். இந்த என்ன தொடர் வரிசை அமைக்கிறது, இல்லை எந்த டேர்ம் எந்த நம்பர் சிஸ்டம் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 0க்கு நேராக 0 எழுதுறேன், அப்புறம் 2. சும்மா கணக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்றேன். அந்த தொடர் வரிசை இந்த ஃபார்முலாவில் போட்டா வருதா. அப்புறம் 2 + 2 = 4. அடுத்தது இந்த ஏக்கு இடத்துல 2 போட்டுடலாம். இங்க ஒரு 4 பெருக்கிட்டு தான் கூட்டணும். 4 2 6. இப்போ ரைட் சைட்ல கரெக்டா வருது. 0 2 4 6. இதனுடைய காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசம் எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு. கழிச்சு பாத்தீங்கன்னா 2 2 2 தான் வந்துட்டே இருக்கும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 2 - 4. அப்போ பெரியண்ல இருந்து சிறியனை கழித்து பெரியணின் அடையாளத்தை போடணும், -2. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா 6 இங்க 2 இங்க -6. பெரியண்ல இருந்து சிறியனை கழித்து பெரியன் அடையாளம். ஸோ ஒரு தொடர் வரிசை அமைக்கிறது. அங்க ஃபார்முலா படி என்ன போடுவோம், எக்ஸெட்ரா போட்டு வச்சுருக்கோம். 2 சைடும் இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஜெனரல் டேர்ம். இந்த ஜெனரல் டேர்ம்ங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவம். அது ஏபியினுடைய அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஒரு ஜெனரல் டேர்ம் தான் அந்த எக்ஸெட்ரா கொடுத்துருக்க முதல் ஃபார்முலா. ஸோ முதல் ஃபார்முலாவில் ஏக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம், டிக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம். அது கூட்டுத்தொடர் வரிசை அமைத்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அமைத்திருக்கு. ஏன்னா கூட்டுத்தொடர் வரிசை எப்படி கண்டுபிடிக்கணும், வித்தியாசங்கள் சமம், வித்தியாசங்கள் சமம், காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல். ஓகேவா. சரி, அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா பார்க்க போறோம். ரெண்டாவது ஃபார்முலா என்ன கொடுத்துருக்குன்னா Pn = a + n - 1 × d. இது find the nth term. find the nth term. ஒரு சீக்வன்ஸோ ஒரு சீரீஸோ கொடுத்துட்டு அதனுடைய nth term கேட்டிருந்தாங்கன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா இருந்தா மட்டும் இந்த Tn = a + n - 1 × d ஃபார்முலா அப்ளை பண்றோம். என்னாவது உறுப்புக்கான தமிழ்ல என்னாவது உறுப்புக்கான வாய்ப்பாடு. சரியா, அதனுடைய ஃபார்முலா தான் இது. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு கணக்கு பார்க்கிறோம்னா இப்படி பார்க்கணும். இப்போ ஒரு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு தொடர் வரிசையினுடைய முதல் உறுப்பு நானா எடுத்துக்கிறேன் ஒரு கணக்கு. இந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்றோம்னு பார்ப்போம். முதல் உறுப்பு நான் 2ன்னு எடுக்கிறேன். காமன் டிஃபரன்ஸ் ஒரு 5ன்னு எடுக்கிறேன். டிஃபரன்ஸ் 5. ஓகேவா. எனக்கு ஒரு டி 15வது உறுப்பு கான். மீனிங் புரியுதுன்னா இது எப்படின்னா முதல் உறுப்பு 2 வச்சு தொடங்கும், அடுத்த வித்தியாசம்லாம் 5 5 வச்சு போயிட்டு இருக்கணும். அப்போ முதல் உறுப்பு 2னா அடுத்த வித்தியாசம் 5 வரணும்னா அடுத்த உறுப்பு ஏதாவது தான் இருக்கும் 7, அப்புறம் 7 5 12, இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ கழிச்சு பாருங்க கரெக்டா வரும். 2ல இருந்து 7 கழிச்சிங்கன்னா 5, அப்புறம் இந்த 12ல இருந்து 7 கழிச்சாலும் 5, 17ல இருந்து 12 கழிச்சாலும் 5. ஸோ இது என்ன தொடர் வரிசை அமைத்து போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கூட்டு தொடர் வரிசையில இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு எத்தனாவது உறுப்பு இதில் கண்டுபிடிக்கணும்னா 15வது உறுப்பு. இது 1வது உறுப்பு, 1வது உறுப்பு 2, 2வது உறுப்பு 7, 3வது உறுப்பு 12, 4வது உறுப்பு 17. எனக்கு இப்படி 15வது உறுப்பு என்ன வேணும்னு கேட்டிருக்கு கொஸ்டின். நான் ஒவ்வொரு நம்பரா போட்டு பார்த்துட்டும் இருக்கலாம், நிறைய நேரம் ஆகும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டைரக்டா 15வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா Tn = a + n - 1 × d. புரியுதா. இப்போ ஒரு சீரீஸை கொடுத்து வச்சுட்டு திடீர்னு ஒரு 100வது உறுப்பு கான் அப்படின்னு கேட்டிருக்கோம். 15 உறுப்புனா நீ வரிசையா போட்டு பார்த்து எழுதி கொடுத்துருவீங்க, ஃபார்முலா தெரியாட்டாலும். ஒரு 100வது உறுப்பு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த எக்ஸாம் ஃபுல்லா இருந்து வரிசையா எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அது கஷ்டம். அதுக்கு ஒரு ஃபார்முலா என்ன இருக்கு, Tn = a + n - 1 × d. ஸோ இந்த கணக்கை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாவில் எனக்கு T15 வேணும், டேர்ம் 15. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் a,
ஏனுடைய மதிப்பு இந்த சீக்வன்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் 2. ஏக்கு இடத்துல 2 போடுறேன். அடுத்த ஃபார்முலா படி என்ன இருக்கு ப்ளஸ் இருக்கு. அடுத்த ஃபார்முலா படி என்ன இருக்கு பிராக்கெட் இருக்கு. அடுத்த ஃபார்முலா படி என்ன இருக்கு n இருக்கு. n தான் எத்தனை இருக்கு tn. எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கு n வந்து 15வது உறுப்பு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த n இடத்துல நீங்க என்ன போடணும் எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கோ அந்த n வேல்யூ போடலாம். அப்புறம் ஃபார்முலா படி மைனஸ் இருக்கு. அப்புறம் ஃபார்முலா படி 1 இருக்கு. அடுத்த ஃபார்முலா படி பிராக்கெட் இருக்கு. அடுத்த ஃபார்முலா படி d இருக்கு. d னுடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் எவ்வளவு கொடுத்துருந்தேன் 5. சரியா? என்ன சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு t15 உறுப்பு டைரக்டாவே கிடைக்கும். 2 பிளஸ் பிராக்கெட்ல இருக்கிறத மைனஸ் பண்றோம். பெரியன்ல இருந்து சிறியனை கழித்து பெரியனின் அடையாளம் 14. பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 5 இருக்கு. ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு கூட்டணுமா கூட்டிட்டு பெருக்கணுமா போர்டு மேட்ச் அப்ளை பண்ணும்போது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பெருக்கணும். 70 பிளஸ் 2 எத்தனாவது உறுப்பு 2 பிளஸ் 5 20 மீதி 2 ஒரு 5 5 2 70. மொத்தம் டோட்டலா 72. இது உதாரணத்துக்கு நான் கொடுத்த ஒரு கணக்கு. ஓகேவா? சும்மா எழுதி வச்சுக்கோங்க. 2 7 12 17 இப்படிங்கிற சீரீஸ்ல 15வது உறுப்பு காணும். அவ்வளவுதான். இந்த தொடரின் கொஸ்டின் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தொடரின் 15வது உறுப்பு காணும். ரைட்டா? முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. இது நானா போட்ட ஒரு கணக்கு. 2 7 12 17 எக்ஸெட்ரா இந்த தொடரின் 15வது உறுப்பு காண்கன்ட்டு இந்த ஃபார்முலாவுக்காக இந்த கணக்கு நான் அப்ளை பண்ணுவேன். சரி, அடுத்த ஃபார்முலாவுக்கு ஒரு கணக்கு போடுவோம். அப்புறம் பாடத்துக்குள்ள போகலாம். அதை வந்து ஃபார்முலாவை எப்படி நம்ம டிரைவ் பண்றோம், எப்படி அதை வந்து சொல்யூஷன் போடுறோம்னு பார்த்துட்டு அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். சரி, எரேஸ் பண்ண போறேன். முடிச்சவங்க முடிக்காதவங்க வேற இருந்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கிடுங்க. அடுத்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். இதே கணக்கு. ஓகேவா? அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. A 2 தொடர் வரிசை அப்படியே எழுதுறேன். அப்போ இந்த 15 வருதா நம்ம செக் பண்ணிடலாம்ல. சரி, 2 5 7 5 12 நான் தொடர் வரிசை வச்சிருந்தோம். ஓகே, இப்படி எக்ஸெட்ரா அதாவது கடைசி உறுப்பு இப்போ என்ன வந்திருக்கு 15வது உறுப்பு நம்ம என்ன வச்சிருந்தோம் 72 வச்சிருந்தோம். 72 இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ இந்த கணக்குல எப்படி கணக்கு எழுதிருப்பாங்கன்னா ஒரு தொடர் வரிசையை கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உறுப்பு 2, ரெண்டாவது உறுப்பு 7 அப்படி எக்ஸெட்ரா கொடுத்துட்டு கடைசி உறுப்பு கொடுத்துருக்கு 72. இந்த தொடரின் உறுப்புகளின் எண்ணிக்கையை காணும். உறுப்புகளின் எண்ணிக்கையை find the number of terms. உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இது கணக்கு கேட்டிருக்கு. இப்போ நீங்க இதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்னா ரெண்டாவது இருக்க ஃபார்முலா உறுப்புகளின் எண்ணிக்கை ஃபார்முலா. find the number of terms. அதுக்குள்ள ஃபார்முலா என்ன இருக்கு? உறுப்புகளின் எண்ணிக்கை. உறுப்புகளின் எண்ணிக்கை காண உதவும் வாய்ப்பாடு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கக்கூடியது. ஓகேவா? ரைட், இது இப்படி ஒரு கணக்கு கொடுத்துருக்கு. இந்த கணக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் உறுப்பு A, ஃபர்ஸ்ட் உறுப்பும் லாஸ்ட் உறுப்பும் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் உறுப்பு A 2, கடைசி உறுப்பு கொடுத்துருக்கு எத்தனை 72. அப்புறம் நமக்கு தெரியணும் எதை கண்டுபிடிக்க தெரியணும் ஃபார்முலால என்ன இருக்கு D இருக்கு. ஸோ D கண்டுபிடிக்கணும். நம்மளா D வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் டேர்ம் 2ல இருந்து ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சுட்டா போதும். வித்தியாசம் எவ்வளவுன்னு கிடைச்சிடும். ரெண்டாவது உறுப்பு 7, முதல் உறுப்பு 2 கழிக்கும் போது 5. இப்போ டியும் கிடைச்சிச்சு. ஃபார்முலால போட்டு n கண்டுபிடிச்சிடலாம் டைரக்டா. n =
n ஈக்குவல் டு லேட்டாக வந்தவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல போய் பார்த்து நம்ம ரெக்கார்ட் வீடியோ கொடுத்து லிங்க் கொடுத்துருப்போம், அதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு அப்புறம் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் கிளாஸ் முடிஞ்சா இப்போ இதுலேருந்து பாருங்க, புரியலைன்னா முதல்ல இருந்து பாருங்க. ஸோ n ஈக்குவல் டு ஃபார்முலா l மைனஸ் a பை d பிளஸ் 1. ஸோ லாஸ்ட் டேர்ம்ங்கிறது 72 இந்த ப்ராப்ளத்துக்கு. 72 மைனஸ் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, டிங்கிறது நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பொது வித்தியாசம் 5 பிளஸ் 1 தனியாக எழுதணும். ஃபார்முலா கூட இந்த ஏ கூட எல்லாம் போட்டுறாதுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் அது கூட 1 ஆட் பண்ணுங்க கடைசி. 72லேருந்து 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 70/5 பிளஸ் 1 ஓரஞ்சு 5 20 5 20 கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15. போன கணக்கில் கொஸ்டின் ஆன்சராக கிடச்சிட்டு பார்த்தீங்களா? போன கணக்கில் இதே இது C15 எத்தனையாவது உறுப்புன்னு என்ன வரணும்னு கேட்டுருந்தோம், அது 72 வந்துச்சு போன கணக்கு. நான் அதே கணக்கை மாற்றி கேட்குறேன். 72 கொடுத்து வச்சுட்டு 2லேருந்து 72 வரைக்கும் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ அப்போ ஆன்சரும் கரெக்டு, ஃபார்முலாவும் நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை 15. ஸோ 2 ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்த 2 ஃபார்முலா அப்ளை பண்ணி கணக்கு ஓட்டியிருக்கோம். இந்த ஃபார்முலா வந்து கடைசி அது என்ன வேலை, அது கூட்டு தொடரில் எல்லா உறுப்புகளும் சமேஷன் எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் இது 2 நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அடுத்து இதை பார்த்துக்கலாம். சரி, அப்போ நான் அந்த பேஜை விட்டு அடுத்த பேஜ் போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் போகிறோம்னா போட்டு வச்சுருங்க. சரி, அடுத்தது பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்பு காண்க. தொடர் வரிசையை நான் கொடுக்கல, இப்போ கொடுக்க அதை நோட் பண்ணிடுங்க. பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் கணக்கு உங்களுக்கு புரியுறது மாதிரி சின்னதாக போகும். 4 8 12 அடுத்த 3 உறுப்புகள் கேட்டிருக்கு. இது நம்ம நம்பர் சீரீஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், டக்குன்னு மனக்கணக்கிலே போடக்கூடிய கணக்கு. அடுத்த 3 உறுப்புகள் என்னன்னு கேட்டால் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும் என்னது. வித்தியாசத்தை பார்ப்பீங்க எப்படி பேருக்கு 4 நாளாக கூட்டி கூட்டி எழுதிருக்கோம் தானே. 4 நாள் வச்சு 8 நாளும் 12. அடுத்து என்ன வரும் 12 நாளும் 16 16 நாளும் 20 20 நாளும் 24. இது ஈஸியாக போட்டீங்க. ஓகேவா? ரைட். அடுத்த 3 உறுப்புகள் அப்புறம் இப்படி ஒரு கணக்கு 5 2 -1 -4. அடுத்த 3 உறுப்புகளை காண்க. இதே கணக்கில் 2வது கணக்கு அடுத்த 3 உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது. வித்தியாசம் என்ன வந்துட்டு இருக்குன்னா d = செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ்னாலே செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வரும் -3. ஸோ -3 வச்சு என்ன பண்ணணும், ஒவ்வொரு டேர்மா கூட்டிகிட்டே போகணும். ஸோ 5 கூட
-3 ஆட் பண்ணீங்கன்னா 2 வரும். ஓகேவா? அப்புறம் 2 கூட -3 ஆட் பண்ணீங்கன்னா -1 வரும். கரெக்ட் தான் நான் வந்திருக்கா? அப்புறம் -1 கூட -3 ஆட் பண்ணீங்கன்னா -4 வரும். ஓகேவா? அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்னா -4 கூட -3 ஆட் பண்ணீங்கன்னா -7 வரும். கரெக்டா? இதுதான் -7 இதுல வரும். அடுத்தது -7 கூட -3 ஆட் பண்ணீங்கன்னா -10 வரும். -10 கூட -3 ஆட் பண்ணீங்கன்னா -13 வரும். அடுத்த 3 உறுப்புகள் இது. இதை மைனஸ்ல கொடுத்திருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, அடுத்த கணக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு உங்களுக்கு புரியறதுக்காக. பரீட்சையில கேட்டாலும் கேட்பாங்க. ஈஸியெல்லாம் கிடையாது, டைரக்டா கேட்டுருவாங்க. சரி, அடுத்தது பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஃபைண்ட் தி ஜெனரல் டேர்ம் ஃபார் தி ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஒரு சீக்வன்ஸை கொடுத்து வச்சுட்டு அதனுடைய பொது உறுப்பு காண்கன்னு கேட்டிருக்கு. கீழே ஆப்ஷன் வர கொடுத்து வச்சிருக்காங்க. 3n n 3 plus n 3n plus 1 2n plus 1. இதை என்ன பண்ணா போதுன்னா n இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா போதும். வரைச்சு ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே இருந்தா மேலே இருக்கக்கூடிய கணக்கு ஆன்சரா வந்துச்சுன்னா அது ஓகே. ஆன்சர்ல இருந்து போறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல n இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் 3n எடுக்கிறேன். n is equal to 1. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 3nல போடும்போது n இடத்துல 1 போட்டீங்கன்னா 3. n இடத்துல 2 போடுறேன். இப்போ 3 into 2 equal to 6. n இடத்துல 3 போடுறேன். ஃபர்ஸ்ட் 3 into 3 9. அப்போ கரெக்டா வருது. 3 இருக்கு, அடுத்து 6 இருக்கு, அடுத்து 9 இருக்கு, வரிசையா இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் நீங்க அடுத்த வேணா போட்டு பாருங்க, அந்த ஆன்சர் வரும். இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சீரீஸை கொடுத்து வச்சுட்டு அதுல இருந்து ஜெனரல் டேர்ம்னு கேட்பாங்க. ஜெனரல் டேர்ம்னாலே ஒரு ஜெனரலா ஒரு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இந்த 3nங்கிறது ஆப்ஷன்ல இருந்து போயிருக்கிறோம். n இடத்துல வேல்யூ 1 கொடுத்து பார்த்தோம், 2 கொடுத்து பார்த்தோம், 3 கொடுத்து பார்த்தோம். எனக்கு மேல இருக்கக்கூடிய கணக்கு ஆன்சரா கிடைக்கும். அப்போ இது எந்த மாடல்ல போயிட்டு இருக்கு? 3n மாடல்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரீஸ் மேல இருக்கு. வர n மாடல் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா n இடத்துல 1 போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, அடுத்து n இடத்துல 2 போட்டா 2, n இடத்துல 3 போட்டா 3ன்னு வரும். 3 போடும்போது நமக்கு ஆன்சர் 1 2 3 இருக்கும். மேல 1 2 3 இருந்ததுன்னா அந்த சீரீஸ் பிங்கிறது கரெக்ட் நம்ம கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு. இதுல எப்படி போவீங்கன்னா ஆன்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா n இடத்துல என்னதான் கொடுக்கணும்? 1 தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்து பாக்குறேன். n இடத்துல ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1 plus 1 by 1 that is equal to 2 by 1. எனக்கு கணக்குல எப்படி இருக்கு? முதல் லைனே 1 by 2 நாக இருக்கு. இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? 2 by 1 வந்திருக்கு. அப்போ இந்த ஆன்சர், இந்த ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது ஆப்ஷன் போறேன். n இடத்துல 1 போட்டு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 1 plus 1 2 by 2. அப்படி ஒரு ஆன்சர் மேல இல்ல. 1ங்கிற ஆன்சர் வந்திருக்கு, எனக்கு மேல இல்ல. ஸோ இந்த ஆன்சரையும் கட் பண்றேன். அடுத்தது மூணாவது ஆப்ஷன். n இடத்துல 1 போடுறேன். அப்போ 1 into 1 plus 1 by 2 2 by 2. இதுவும் ஆன்சர் 1 தான் வந்திருக்கு. எனக்கு அங்க ஆன்சர் 1 இல்லை. லாஸ்ட் ஆன்சர் n இடத்துல 1 போட சொல்லியிருக்கேன். போட்டு பார்க்கும்போது 1 by 1 plus
1 ஈக்குவல் டு 1/2 வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல முதல் நம்பர் இது. ஸோ இதான் ஆன்சராக இருக்கலாம், வேற ஒன்றும் போகல. அப்போ கன்ஃபார்மா இதுதான். இல்லைன்னா நீங்க அடுத்த 2 போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஈக்குவல் டு 2 2/2 + 1 ஈக்குவல் டு 2/3. வரிசையா அடுத்த சீக்வன்ஸ் அடுத்த டேர்ம் வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னது ஜெனரல் டேர்முடைய ஆன்சர் n/n+1. இதை முதல் லைன்ல இருந்தே கொண்டு வரலாம். முதல் ஆப்ஷன் நீங்க போடும் பொழுதே 2/1 வந்திருக்கு, நமக்கு என்ன இருக்கு 1/2 இருக்கு. அப்போ மாத்தி போடணும்னு அர்த்தம். தலைகளா மாத்தணும். தலைகளா மாத்தினா இந்த n/n+1 வரும். இங்கேயே முடிச்சுக்கலாம். n/n+1 வேற ஆப்ஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கு. ஸோ டைரக்டாவே என்ன அடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டே வராதவங்க அது மாறி வந்திருக்கு. அப்போ மாறி ஏதாவது கிடைக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் மாறி கிடையாது. டேரக்டா டி ஆன்சர் அனுப்பிச்சிருக்கோம். இப்போ மூணாவது கணக்கு. மூணாவது கணக்கு பாருங்க. 5 - 25 அப்புறம் 125 வரணும். கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஒவ்வொன்றிலையா போட்டு பார்க்கணும். என்ன போட்டு பார்க்கணும்? எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் -1 the whole power 1 புள்ளிக்கு புள்ளி 5க்கு 5 மேல எண்ணுக்கு என்ன எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் 1 எடுத்திருக்கிறோம். 5க்கு மேல 1 + 1. ஸோ -1 the whole power 1 டாட்னா பெருக்கல் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா -1 the whole power 1 -1 தான் வரும். டாட் 5 ஸ்கொயர்னா 25. திருக்கி போட்டீங்கன்னா -1 25 பெருக்குனா -25. முதல் உறுப்பு நமக்கு -25 வந்திருக்குன்னா இல்ல, முதல் உறுப்பு நமக்கு +5 வரணும். ஸோ ஏ ஆப்ஷன் தவறு. ரெண்டாவது ஆப்ஷனுக்கு வரேன். -1 the whole power எனக்கு அடுத்த 1 தானே போட்டு பார்க்க போறோம். 1 + 1 டாட் 5 power 1. ஸோ -1 the whole power 2 டாட் 5 power 1 5. -1க்கு மேல ஸ்கொயர் இருந்தா அது +1 மாறிடும். நமக்கு ஆன்சர் 5 வந்துட்டு. ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர், ரெண்டாவது உள்ள ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம என்னுடைய வேல்யூ போட்டு பார்த்தாலே வருது. ஸோ ஒன்னே ஒன்று வந்துட்டு அடுத்தது செக் பண்ணாம போயிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. திரும்ப ஒருக்கா ரெண்டாவது ஒரு நம்பர் கொடுத்து பார்ப்போம், அடுத்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். ஸோ n = 2 போட்டு பார்க்குறேன். இதே சீரீஸ்ல இதே ஃபார்முலாவில். அப்போ -1 the whole power என்னுக்கு இடத்துல 2 + 1 டாட் 5 power 2. அப்ளை பண்ணீங்கன்னா -1 the whole power 3 டாட் 5 ஸ்கொயர்னா 25 -1 the whole power 3. ஒத்த நம்பரா வந்திருக்கு. ஒத்த நம்பருக்கு மைனஸ்க்கு மேல பவர்ல ஒத்த நம்பர் வந்தா திரும்பி மைனஸ் தான் வரும். 1க்கு கியூப் எடுத்தா 1 தான் வரும். ஸோ -1 திரும்ப வந்துருச்சு. 25 பெருக்கி விடுங்க. இது ரெண்டையும் பெருக்கி எழுதிங்கன்னா உங்களுக்கு -25 செகண்ட் நம்பர் செகண்ட்ல இருக்கு, செகண்ட் டேர்மா இருக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்? டி ஆப்ஷன் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது ஐயோ டெஸ்ட் யாரெல்லாம் எழுதியிருக்கான்னு பார்க்கணும். ஒரு நிமிஷம் பார்த்து மறந்துடும். இப்ப யாரெல்லாம் டெஸ்ட் போடலனோ போடாம இருக்காதுங்க. டாப்பர் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? எக்ஸாம் 17 பேர் போட்டிருக்கீங்க. மீதி உள்ளவங்க எங்க போனீங்க? டெஸ்ட் வாரம் தவறாம எழுதுங்க. மார்க் குறைவு அதெல்லாம் வருத்தவே படக்கூடாது. நம்மளால நமக்கு இந்த வாரம் என்ன கத்துக்கிட்டோங்கிறத நீங்க டெஸ்ட்ல காணிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், 2 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், கிளாஸே அட்டன் பண்ணாம கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஒரு நாள் நான் டைம் தரது பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் தான் இந்த வாரத்துல இருந்து சனிக்கிழமை தான் எக்ஸாம் மாத்தியாச்சு. ஓகேவா? ஷெட்யூல்ல இன்னும் சனிக்கிழமை தான் எக்ஸாம். சனிக்கிழமைக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை ரிவிஷன் கிளாஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணிக்கிறீங்க. ஒரு 3 hours ரிவிஷன் கிளாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா சப்ஜெக்டும் சேர்த்துக்கலாம்.
ஓகேவா? அன்னைக்கு வந்து ரிவிஷன் கிளாஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு பழசு மறந்த மாதிரி இருக்கும். முதல்லேருந்தே வருவோம். அதுக்கு ஏதாவது ஷெடியூல் பண்ண முடிஞ்சா ஷெடியூல் பண்ணுறேன். ஓகேவா? ரைட். விருப்பம் இருக்கவங்க ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணிவிடுங்க. சனிக்கிழமை எக்ஸாம் முடிச்சிருங்க. இந்த மாதிரி டைம் கொடுத்தா தான் பிரச்சனை வருது. அப்போ தான் நீங்கள் டெய்லி உள்ள போச்சுன்னா டெய்லி படிப்பீங்க. இது ஒரு நாள் டைம் இருக்கு இல்லையா, கடைசியாக பார்த்துக்கலான்ட்டு ஒரு மென்டாலிட்டி வந்தாலே அது நமக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்கு ஆகும். அப்பப்போ உள்ள ஒர்க்கு அப்பப்போ முடிக்கணும். இது சோதி போட்டு போயிட்டே இருக்கும். ரைட். இப்போ நம்ம டாப்பர்ஸ் வந்து பரவாயில்லப்பா, வாரந்தோறும் நம்ம கீர்த்தனாங்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க மார்க்கு. ரெண்டாவது ரமணி, அடுத்தது பிரியதர்ஷினி, அப்புறம் கமலேஷ், இவங்கெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் சிடி மலர், பவிஸ்ரீ, சீதா, ஸ்னேகா எல்லாரும் கொஞ்சம் நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. புவனேஸ்வரி, இதுல இருக்கு எல்லாருமே. அர்ச்சனாவும் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா அவள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவன் 52 ஸ்கோர் பண்ணியிருக்கானா ரொம்ப நல்லது. அவள் காலேஜ் முடிக்கும்போது டாப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் தக்ஷின் சுபேஷும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பரவாயில்ல, 49 போட்டிருக்காங்க. பரவாயில்ல. பிரியா, திருச்சி, இவங்கெல்லாம் நியூ ஸ்டூடெண்ட். பரவாயில்ல. ஆதிலட்சுமி, இது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அடுத்த வாரம் இதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். ஸோ டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ண முடியாத கிளாஸை ஜஸ்ட் வீடியோ பாருங்க. அந்த பிடிஎஃப் இருக்கும். பிடிஎஃப் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் 10th வரைக்கும் படித்தது தான். ஒருக்கா ரீட் பண்ணாலே உங்களுக்கு கான்செப்ட் புரியும். மேக்ஸ் மட்டும் வேணா பார்க்க வேண்டியது இருக்கு. இது என்ன லைட்டாக ரீட் பண்ணாலே வந்துடும், விட்டுறக்கூடாது. ஓகேவா? ஆயிடுச்சு. கிளாஸை கண்டினியூ பண்ணுறோம். நான் முதல் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 டெஸ்ட் எழுதாதவங்களாம் ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொன்னேன். அதாவது பார்த்தா நிறைய ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் தெரியல. ஸோ அதனால் அதை இப்போதைக்கு பரிசீலனை வச்சிருக்கு. ரிமூவ் பண்ணலாமா பண்ணலாமா. நமக்கு ஒரு வாரந்தோறும் ஒரு 30 ஸ்டூடெண்டாக எழுதாண்டா. இப்போ 55க்கு மேலே இருக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட். 56 வரைக்கும் ஆன்லைனில் இருக்கிறாங்க. வந்து நமக்கு அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 மெம்பர்ஸாக டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பண்ணணும். ஓகேவா? என்னைக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். கிளாஸ் பண்ணுறது இருப்பா. கிளாஸ் முடிய போகுது. காலையில் 6:30க்கு எப்படியா வந்துடுங்கப்பா கிளாஸுக்கு. ஓகேவா? ஒரு அலாரத்தை போட்டுருங்க. இல்லை ஃபேமிலி இருக்கும், குழந்தைகள் இருக்கும், அதுவும் சைடில் ஆன் பண்ணி விட்டுருங்க. மேக்ஸையும் ஒரு சைடில் ஓடிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, மேக்ஸுக்குள்ளே போயிடும். ஈஸியான டாபிக் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் போடுங்க. அந்த நோட்ஸ் இல்லை, இந்த நோட்ஸ் இல்லை, ஏதாவது கேளுங்க. ஆன்லைனில் டைம் கிடச்சுன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. நேற்றுக்கு யாரோ ஒரு மேக்ஸ் சால்வ் பண்ணி கேட்டிருந்தீங்க, சால்வ் பண்ணி கொடுத்தேன். அடுத்தது 2 தடவை கேட்டிருந்தாங்க, டைம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எப்படியாவது சால்வ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? சார் மாற்றணும். யாரும் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறோம். ஒரு தொடர் வரிசையினுடைய பொது உறுப்பு கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு காமன் ஜென்ரல் டேம் ஒன்று கொடுத்துருக்கு. ஓகேவா? வித்தியாசமா இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மேக்ஸ் ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. ஒரு தொடர் வரிசையினுடைய பொது உறுப்பினுடைய விவரம் கொடுத்துருக்காங்க. an ஈக்குவல் டு n × n+3. அதே மாதிரி இன்னொரு டேம் கீழே கொடுத்துருக்காங்க n² + 1. என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. n பிலாங்ஸ் டு n. அதாவது இந்த ஸ்மால் n ஆனது எதை சார்ந்துள்ளதுன்னா நேச்சுரல் நம்பரை சார்ந்துள்ளது. அந்த நேச்சுரல் நம்பர் முதல் லைனுக்கு நீங்க ஆட் நம்பர் தான் கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். இப்போ ஏஎன் வந்து 2 தடவை கண்டுபிடிக்க போறீங்க. ஏஎன் சரி, ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் போட்டு மேலே இருக்க ஃபார்முலா அப்ளை பண்றீங்க ஜென்ரல் டேர்ம். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களா n² + 1க்கு. இதுக்கு நீங்க எதை அப்ளை பண்ணணும்னா ஈவன் நம்பரை அப்ளை பண்ணணும். நீங்களா வரிசையா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? என்னுடைய மதிப்பு எதை கொடுத்துருக்கு? நேச்சுரல் நம்பரை சார்ந்து இருக்கிறது கொடுத்துருக்கு. ஓகேவா? நேச்சுரல் நம்பரை சார்ந்து இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஏஎன் இது ஈஸி ப்ராப்ளம் தான். போட்டு பார்க்கலாமா? முதல் உள்ளது ஆடு நம்பர்னு கொடுத்துருக்கு. இதில் கொஸ்டின்ஸை ஒரு லைன் விட்டுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். முதல்ல உள்ளது 11வது உறுப்பு காண்க. அப்போ என்னுக்கு இடத்துல என்ன போடணும்? நீங்க 11 போடணும்.
ஆடு நம்பருக்குள்ள ஃபார்முலாவில் ஆடுக்குள்ள எண்ணிக்கையை போட்டுக்கணும். அப்புறம் ஈவன் நம்பருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18வது உறுப்பு தான். அப்போ 11ங்கிறது ஆடு நம்பர். ஸோ ஆடு நம்பருக்கு என்ன ஃபார்முலா இருக்கோ அதில் கொண்டு 11 சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ A11 என்ன இடத்துல 11 போடுறேன். அப்போ இந்த மேலே இருக்க ஃபார்முலாவை மட்டும் எடுக்கணும். ஸோ 11 இன்டு 11 + 3 இதை சால்வ் பண்ணி போட்ட ஆன்சரு 11 பெருக்கல் 14. 11ஐயும் 14ஐயும் பெருக்கி போடுங்க 4. 154 முதல் உறுப்பு 154 இருக்கக்கூடிய ஆப்ஷன் 11வது உறுப்பு முறையேன்னு கொடுத்துருக்காரு. அடுத்து 18வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். 18 முதல் ஃபார்முலாவில் போட்டுறக்கூடாது, ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாவில். ஒருவேளை இந்த லைனை மேலேயும் இந்த லைனை கீழேயும் மாற்றி கொடுத்துருந்தாலும் மாற்றி போட்டுறக்கூடாது அப்படின்னு கேட்பான். வரிசையா இருக்கிறதுனால நீங்க வரிசையா போட்டுருக்கிறீங்க, கழிச்சு செஞ்சிடக்கூடாது. எது கேட்டிருக்கேன் ஆடு நம்பர் ஃபர்ஸ்ட் ஆடு நம்பருக்குள்ள வேல்யூ போடணும், ஈவன் நம்பர் கேட்டா ஈவன் போடணும். ஸோ A18 கண்டுபிடிக்கணும். 18 ஸ்கொயர் + 1 18 324 வரும். 18 பெருக்கல் 18 324 வரும். +1 325. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஈஸியா தானே இருக்கு இந்த பாடம். ஃபர்ஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். இது கொஞ்சம் போக போக ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம, ஆனால் இந்த பாடம் ரொம்ப ஈஸி தான். 10ஆம் கிளாஸ்லேயே முதல் பாடமாக வச்சிருப்பாங்க முன்னாடி, இப்போ எப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அடுத்த கணக்கு, இந்த தொடர் வரிசையினுடைய முதல் 5 உறுப்புகளை காண்க. ஒரு ஃபார்முலா கொடுத்து வச்சிருக்கு. A1 கொடுத்துருக்காங்க, A2 கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தானே. அப்புறம் A3 கண்டுபிடிக்கணும், A4 கண்டுபிடிக்கணும், A5 கண்டுபிடிக்கணும். இது ஒரு கண்டிஷன் வேற கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்லாம் நம்மள குழப்பறதுக்காக கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. n ≥ இருக்கு கீழே 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அடுத்த முதல் 5 உறுப்புகள் கேட்டிருக்கு. முதல் உறுப்பு கொடுத்துட்டா, ரெண்டாவது உறுப்பு கொடுத்துட்டா, நீங்க கண்டுபிடிக்கிறது 3ல இருந்து தொடங்க சொல்லியிருக்கலாம். இந்த எண்ணுக்கு இடத்துல என்ன போடணும், ஈக்குவல் இருக்கிறதுனால 3ஐ விட அதிகமான எண்கள். அதான் இதனுடைய மீனிங். என்ன நம்பர் n வந்து எப்படிப்பட்ட எண்களா இருந்துச்சுன்னா நேச்சுரல் நம்பரா கொடுக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஃபார்முலாவில் அடுத்து நீங்க A3 கண்டுபிடிக்க போறீங்க. A3 = இந்த எண்ணுக்கு இடத்துலலாம் 3 போடணும். எண்ணுக்கு இடத்துல 3 போட்டீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போடணும். B கூட -1 வந்திருக்கு, A கூட -1 வரல. ஓகேவா, பார்த்துக்கணும். இப்போ A கூட n-2 இருக்கு கீழே பேஸ்ல. எண்ணுக்கு இடத்துல 3 -2, அப்புறம் +3ங்கிறது தனி, 2 கூட கூட்டிடக்கூடாது போட்டு. இப்போ சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் A2 மாறிடும். கீழே A1 வந்திருக்கு, +3. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேல்யூ ஆஃப் A1 அண்ட் A2 கொடுத்துருக்காங்க. A2 வேல்யூ 1, A1 வேல்யூ 1. ஆல்ரெடி ஒரு +3 இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 1/1+3ங்கிறது 4. ஸோ A3 வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. A3 = 1/4. இதே மாதிரி A4 கண்டுபிடிக்கணும், A5 கண்டுபிடிக்கணும். சரி, அதை கண்டுபிடிச்சு வச்சிருங்க. அடுத்த ப்ராப்ளம் போகும். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இதே மாதிரி A4 கண்டுபிடிக்கணும், ஹோம்வொர்க் தான். அப்புறம் A5 கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அடுத்த மாடல். அதை இதை முடிக்கலாம், லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. அடுத்தது கண்டினியூ பண்ணிடுவோம். ஃபிஃப்த் ப்ராப்ளம், பின்வரும் தொடர் வரிசைகளுக்கு அடுத்த 3 உறுப்புகள் காணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அடுத்த 3 உறுப்புகள் பார்த்ததுல அதே மாடல் தான். ஸோ இதை நான் ஹோம்ஒர்க்ல விட்டுற போறேன்.
ஒரு கணக்கு வேணாம், ஒரே ஒரு கணக்கு தான் வச்சிருக்கேன் ஹோம்ஒர்க்ல இருக்கு. அடுத்த 3 உறுப்புகள் நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க. புரிய வந்திருக்காங்க. டிஃபரன்ஸ்னா ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு இதுல -4 வரும். ரெண்டாவது உறுப்பு மைனஸ் d = tan 2 minus tan 1. 1 minus 5 = -4. இந்த -4 ஒவ்வொரு டேர்ம் கூடயாவது கடைசியா இருக்கக்கூடியது கூட ஆட் பண்ணணும். இப்போ அடுத்து என்ன வரும், -3 -4 வரும். tan 4 இது நீங்க கண்டுபிடிக்கிறது tan 5 tan 6 இந்த மூணும் கண்டுபிடிக்கணும். இது கிடைக்கிற ஆன்சரை போய் இங்க போடுறோம், -7. அப்புறம் -7 கூட ஒரு -4 -11. இங்க இருக்க ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். சரியா? அடுத்தது இன்னைக்கு எல்லாமே ஈஸி கணக்கு தான்ப்பா. நாளைக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் டஃப் ஆட்டணும். இன்னைக்கு கான்செப்ட் நல்லா புரியணும். என்ன கணக்கு கேட்டாலும் செய்யற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்த கணக்கு பாருங்க. ஏஎன் கொடுத்துருக்கு ஒரு ஃபார்முலா. முதல் 4 உறுப்புகளை காண்க. இது நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிருந்தா T1 A1 A2 A3 A4 வரைக்கும் கண்டுபிடிக்கும். A1 A2 A3 A4 ஃபார்முலா கொடுத்து வச்சிருக்கு. அதுல முதல் 4 உறுப்புகள்னா என்னக்கு என்னெல்லாம் போடணும், இந்த வரிசையா 1 2 3 4 போட்டுறாங்க. அடுத்த கணக்கு ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் சி ஆன்சர் வரணும். ஓகேவா? அடுத்தது இதுவும் ஹோம்ஒர்க் தான். ஓகேவா? உங்க கையிலேயே ஒப்படைச்சிட்டேன். ஏஎன் ஈக்குவல் டு -1. ஆனா சில பேரை பாராட்டுறேன், ஹோம்ஒர்க்கை முடிச்சு அழகா போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சின்சியரிட்டி இருந்துன்னா கண்டிப்பா நீங்க ஜாப் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு இது இருக்கு, என்ன இருக்கு, முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துருக்கு. நல்ல ஒரு எண்ணம். ஓகேவா? நம்ம ஒரு ஒர்க்கு கொடுக்குறோம், நீங்க கரெக்டா முடிக்கிறீங்க, அது சரியான ரெஸ்பான்ஸ் இருக்கு, கண்டிப்பா நீங்களாம் அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்காண்டி முடிக்காதவங்களே அச்சீவ் பண்ண மாட்டேன்னு சொல்லல, நிறைய பேர் முடிச்சிருப்பீங்க, சென்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகேவா? எனக்கு நீங்க செஞ்சா ஓகே, நீங்க செஞ்சிருக்கீங்களா செய்யலையான்னு எனக்கு தெரியலன்னா நீங்க எனக்கு அனுப்பணும். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. இதுவும் ஹோம்ஒர்க் விட்டுருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, ஆன்சர் வந்து ஓகே, அது உங்க கையில ஒப்படைங்க. ஆன்சர் குறிக்கல, நீங்க குறிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இன்னொரு கணக்கு ஹோம்ஒர்க் போட்டு விட்டேன். ஹோம்ஒர்க் நிறைய இருக்கு, நான் என்ன கொடுத்துருக்கேன்னு எப்படி பார்ப்பீங்க. நான் அடுத்த ஒரு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிடுங்க. AN = 2n² -6. ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல் 4 உறுப்புகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் முதல் 4 உறுப்புகள் A1 A2 A3 கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் -6 18 -3 அப்புறம் 24. பி ஆப்ஷன் -4 12 2 26. அப்புறம் சி ஆப்ஷன் 6 -18 3 -24. சரி, 3 ஆப்ஷன் கொடுத்துருங்க போதும். ஓகே, அடுத்தது நோட் பண்ணி வச்சிருங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சிருங்கப்பா. இதுவும் ஹோம்ஒர்க் தான். செய்ய தான் கொஞ்சம் மேக்ஸ் மண்டையில் ஏறும். ஒன்றுமே வராதவங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரும். இதுக்கு ஆப்ஷன் பி வரணும்னா செகண்ட் ஆப்ஷன் வருது. இது என்னாவது உறுப்பு கேட்டுறது. அடுத்தது என் உறுப்பை காண்க. நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே தான். கீழே இருக்கக்கூடிய விடையில எந்த இடத்துல நீங்க என்ன போட்டு பார்க்கணும், 1 2 3 சொல்லி என்ன செஞ்சு பார்த்துட்டே இருக்கணும். இப்படி பிரிச்சு செஞ்சோம்ல, அப்படி செஞ்சு பாருங்க, எந்த ஆப்ஷன் வருதோ அதான் கரெக்ட். இதுவும் ஹோம்ஒர்க் தான். ஹோம்ஒர்க் இந்த சரித்தனமான ஹோம்ஒர்க் இருக்கு, எல்லாமே சொல்லி வந்துட்டேன். மாடல் சின்ன சின்ன கணக்கு தான். நல்லா போனா நீங்க ஒரு 1/2 மணிக்கு வீட்டில இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ஈஸி.
ஓகே, இது ஹோம்ஒர்க்கு. இதுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துடும், அதனால பிரச்சனை இல்லை. இங்கே ஒன்று ஆன்சர் பண்ணுங்க. 7 முடிச்சு. 7ல் 2வது கணக்கு. இதையும் சால்வ் பண்ணி பாருங்க. இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துடும். இப்போ 3வது உள்ள சால்வ் பண்ணி பார்க்கணும். ஹோம்ஒர்க் தான் இது. என்னைக்கு இடத்துல 1 போட்டு 2 போட்டு அப்படி பார்க்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஆப்ஷனில் போய் ஆல்ரெடி செஞ்சு போட்டுருக்கோம். 3வது உள்ளதும் ஹோம்ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இதுவும் ஹோம்ஒர்க் தான். நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய எல்லாமே ஹோம்ஒர்க் தான். போங்க, என்ன எல்லாமே சொல்லி வந்துட்டேன். அதாவது A6 கண்டுபிடிக்கணுமா, அப்புறம் A13 கண்டுபிடிக்கணுமா, ஃபார்முலா கொடுத்துருது. ஸோ ஃபஸ்ட்டு AXக்கு என்ன இடத்துல என்ன போட்டால் போதும், 6 போட்டால் போதும். அடுத்தது என்ன இடத்துல 13 போட்டால் போதும். என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருக்கு. ஸோ இதுவும் நீங்களே செய்யலாம்ப்பா. A4ம் A11ம் கண்டுபிடிக்கணும். யாருக்காவது ஆன்சர் வரலன்னா எந்த கேளுங்கன்னா நான் தெரிஞ்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி அனுப்புறேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை. 10ஆம் கிளாஸ் பிள்ளைகள் வீட்டில் யாராவது இருந்தால் கொண்டு கொடுங்க, உடனே போட்டு தருவாங்க. n = -(n²) -4. கொஞ்சம் மைனஸ் ப்ளஸ் மட்டும் இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கும். கடைசியாக தான் அந்த மைனஸை உள்ள கொண்டு போயிருக்கணும். ஓகேவா? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முடிச்சுட்டு கடைசியாக மைனஸை கொண்டு போயிருக்கணும். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சி ஆன்சர். சி. கணக்கு நோட் பண்ணணுமா? ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருவோம். நம்ம ஏற்கனவே பார்த்து அதே மாதிரி ஒரு கணக்கு வருது திரும்ப. ஆடு ஈவன். ஃபர்ஸ்ட் ஈவனை கொடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்களா? வரிசையா ஈவன் நம்பர் A8. இதுக்கு 8 போட்டு பார்க்கணும், A8 போட்டு பார்க்கணும். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் ஆடு நம்பருக்குள்ள ஃபார்முலா கொடுத்து வச்சிருக்கு. ஸோ ஆடு நம்பருக்கு இங்கே 15. ஸோ 15 கீழே உள்ளதுக்கு போட்டு பார்க்கணும், மேலே 8க்குள்ளதை போட்டு ஆன்சர் எழுதணும். ஓகேவா? இதுவும் ஹோம்ஒர்க் தான். யாராவது ஹோம்ஒர்க் நோட் பண்ணலன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துடுங்க. சரி, எதெல்லாம் ஹோம்ஒர்க்கு அப்படின்னு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க. 8ம் 15ம் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் பி வரும். நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே போதும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கணக்கு அதோட முடிச்சுக்கலாம். 10வது கணக்கு. A1 A2 ரெண்டும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்கு. முதல் 6 உறுப்புகளை காண். இதுவும் ஹோம்ஒர்க். நாளைக்கு இதில் ஏதாவது ஆன்சர் வராட்டா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சொல்லி வந்தேன் A1 இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பார்த்த கணக்கு ஒருக்கா திருப்பி போட்டு நான் எப்படி சொல்லி தர முடியும்? A1 = 1, A2 = 1. ரெண்டுமே 1 1 கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா கொடுத்துருக்கு. ஏனுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு. 2A கீழே பேஸில் n-1 ப்ளஸ் A பேஸில் n-2. இதில் தொடங்க சொல்லியிருக்கு, 3ல இருந்து தொடங்க சொல்லியிருக்கு. நேச்சுரல் நம்பர் தான். சரியா? A1 A2 நமக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? முன்னாடி செஞ்ச மாதிரி A3 கண்டுபிடிக்கணும். 2 × A3 - 1 ப்ளஸ் A அப்படியே வச்சுக்கணும். 3 - 2 ஈஸியாக முடிய போகுது. 2 × A2 A1. 2 × A2 உடைய வேல்யூ 1 ப்ளஸ் A1 ஓட வேல்யூ 1. ஸோ 2 + 1 = A3க்கு வேல்யூ கிடச்சிட்டு 3. A3 வேல்யூவும் கிடச்சாச்சு. A3 = 3. அப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே என்னது? A4 A5 முதல் 6 உறுப்புகள் கேட்டிருக்கு. A6 நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? திரும்பியும் அதே ஃபார்முலாவில் A4 கண்டுபிடிக்கணும். A4 போட்டிங்கன்னா 2 டைம்ஸ் A ஆஃப் என்ன வரும்? 4 போடணும். என்ன இடத்துல என்ன போடுறீங்க? 4 போடுறீங்க. 4 - 1 ப்ளஸ் A ஆஃப் A கூட பேஸில் என்ன வரும்னா 4 - 2. இப்போ 2
A3 plus A2. அவங்க A3 ஓட வேல்யூ தெரியும், நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். A3 equal to 3. So 2 times of A3 உடைய மதிப்பு 3 plus A2 உடைய மதிப்பு 1. So 6 plus 1 equal to 7. A4 கண்டுபிடிச்சு 7. இதே மாதிரி A5, A6 நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஹோம்ஒர்க்லாம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் வர நீங்க பார்த்து போட்டுருங்க. ஓகேவா? 1 1 7 3 7 உங்களுக்கு 1 1 3 7 எந்த ஆப்ஷன்ல வந்துச்சு கண்டுபிடிச்சது? சிலையும் இருக்கு, இல்ல எல்லாத்துலயும் இருக்கும், பில மட்டும் இல்லை. நான் ஆப்ஷன் என்ன வரும்னா மொதல் ஆப்ஷன் தான் வரும், கண்டுபிடிச்சது. சரிப்பா, இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கிட்டுறேன். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல, சரி நாளைக்கு பார்த்துடலாம். இன்கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சு நீங்களும் ஏதாவது ஒரு வெப்சைட்டை கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிடுங்கப்பா. நம்ம ஒரு வெப்சைட் படித்தா காணாது, என் கண்ணில் படக்கூடியதான் நான் எடுத்து வைப்பேன். அவன் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் எடுக்கிறவன் அவன் எந்த கண்ணில் படுதோ அந்த கொஸ்டின் அவன் எடுப்பான். ஸோ அப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் ஒரே இன்ஸ்டியூட்டை நம்புறதுலாம் வேஸ்ட். நான் சொல்கிறேன் எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். சுரேஷில் இருக்கும், தேர்வு பெட்டகத்தில் இருக்கும். ஓகேவா? டெய்லி அதை ரெஃபர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம டிஎன் வேலை வாய்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ், அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் போடுறாங்க. அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருங்க. அதுக்குள்ளேயும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு இது வந்துட்டு இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? போதும் இப்போதைக்கு இந்த 2, அப்புறம் நான் கொடுக்குறது 3. கொஞ்சம் பேப்பர் நியூஸ் படிக்க முடிஞ்சா படிச்சிருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக போடுறவங்களாம் பாருங்க, சும்மா டைம் பாஸுக்கு போடுறவங்களாம் எடுக்காது. ஓகேவா? இது அபிஷியலாக இருக்கிறது சுரேஷ் சங்கரான்னு தெரியல, ஏதோ தேர்வு பெட்டகத்தில் பாருங்க, தேர்வு பெட்டகத்தில் கரெக்டாக போடுவாங்க ஒன்று. அப்புறம் வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் ஒழுங்காக போட மாட்டாங்க, ஆனால் மந்த்லி வைஸாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ அதையாவது கிளியர் மந்த்லி இல்லை இயர்லி ஏதாவது மந்த்லி கரெக்டாக இருக்கும். டெய்லி வந்து கொஞ்சம் டிலே ஆகி வந்துட்டு இருக்கும், அது வந்து பார்த்துருங்க. ஓகேவா? வேறு ஏதாவது சோர்ஸ் வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் பேப்பர் சோர்ஸு ப்ளஸ் இதே மாதிரி நான் எங்கேயாவது பார்க்கக்கூடியதெல்லாம் முக்கியமானது மட்டும் போடுறேன். ஓகேவா? சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுவிடுங்க. கிளாஸ் முடிச்சு.